நபியவர்களின் அதிகாரபூர்வ முத்திரையை பாதுகாத்தவர். ஹலீஃபாக்களின் காலத்தில் பைத்துல் மாலின் திறவுகோலை சுமந்தவர். ஒரு முஹாஜிர், முஜாஹித், ஹதீஸ் அறிவிப்பாளர், பொறுமைக்கு இலக்கணமான ஒரு சஹாபி. அந்த சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் முஐக்கிப் பின் அபி ஃபாத்திமா அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் தௌஸ் குலத்தில் பிறந்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்த உடனேயே மனமுவந்து முன்வந்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். மக்காவில் முஸ்லிம்களால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது என்ற நிலையில் தனது ஈமானை பாதுகாக்க தனது தாயகத்தை துறந்து 2வது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஜஃபர் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருடன் இணைந்து கப்பல் மூலம் மதீனா திரும்பிய முஐக்கிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் வெற்றியின் அந்த தருணத்தில் நபியவர்களை மீண்டும் சந்தித்தார்கள். நேர்மையின் சிகரமாக விளங்கிய இவரிடம் நபியவர்கள் தனது அதிகார முத்திரை மோதிரத்தை காலங்கள் மாறினாலும் நிலைமைகள் மோதினாலும் இவரது நேர்மை மாறவில்லை. ஹலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்தில் போர் செல்வங்களுக்கான அதிகாரியாகவும், ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலின் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். ஹலிஃபா உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் காலத்திலும் அதே நம்பிக்கைக்குரிய பொறுப்பில் நீடித்தார்கள். இவரது வாழ்வு ஒரு பெரும் சோதனைக்கு உள்ளானது. ஒரு தொழுநோய் இவரை தாக்கியது. அது இவரது உடல் முழுவதும் வேகமாக சுமார் ஹிஜ்ரி 40வது ஆண்டில் மதீனாவின் மண்ணிலேயே தனது தியாக வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் நபியவர்களின் முத்திரையை பாதுகாத்த, கருவூலத்தின் திறவுகோல்களை சுமந்த, சோதனையிலும் ஈமானிய உறுதியோடு வாழ்ந்து மறைந்த முஐக்கிப் பின் அபி ஃபாத்திமா அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.